கடவுளை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆரம்பிச்சிட்டியா? நீ கிறிஸ்டியன்றத சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரூவ் பண்ற. அப்போ நீ யார்? ஏன் உன் பேர் ரூபன்? பேரை மாத்தினா சீட் கிடைக்கும், பண உதவி கிடைக்கும்னு அந்த ஆட்டோக்கார புண்ணியமா மாற்றி கொடுத்தான். நீ எதிர்பார்த்த பணம் கிடைச்சதா? பேரை மாற்றினா கிடைக்காது, மனசை மாற்றணும், அப்போ எல்லாமே கிடைக்கும். என் உழைப்பு எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தது, என் அறிவு எனக்கு படிப்பை கொடுத்தது. நிம்மதி, சமாதானம், அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. இயேசுவை கும்பிடுன்னு சொல்லுவேன். கும்பிடுறது வேற, ஏத்துக்கிறது வேற ரூபன். போற வர வழியெல்லாம் சிலையை பார்த்தா, சர்ச்சை பார்த்தா, சிலுவையை பார்த்தா உடனே ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறோமே, அதுக்கு பேர் தான் கும்பிடுறது. நான் சொல்றது இயேசுவை ஏத்துக்கிறது. அப்போ அவர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார். கெனடி, நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைக்க கூடாது. இயேசு யாருன்னே தெரியாதவங்க, தெரிஞ்சும் ஏத்துக்காதவங்க, இவங்க எல்லாமும் நல்லாதான் வசதியா சந்தோஷமா இருக்காங்க. நீ உலக சந்தோஷத்தை பத்தி பேசுற. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு நிறைய ஆதாரமும் இருக்கு. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன், நிரந்தர வாழ்க்கை. அதுக்கு ஒரே வழி இயேசுதான்னு நான் நம்புறேன். இயேசு திரும்ப வரப்போறாருன்றதுக்கு ஏகப்பட்ட ஆதாரத்தை எழுதி வச்சிருக்கிற பைபிளை நான் நம்புறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அப்பா தன்னோட சொந்த மகனோட பஸ்ஸுக்காக காத்திருந்த நேரம், அவர் மகன் அவனுக்கு சாப்பிட என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்பாவும் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அவரு அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல, அங்க பக்கத்துல தனியா நின்றுட்டு இருந்த பையனுக்கும் வாங்கி கொடுத்தாரு. தன் மகனுக்கும் எல்லாம் கிடைச்சது, யாருன்னே தெரியாத பிள்ளைக்கும் கிடைச்சது. ஆனா பஸ் வந்ததும் தன்னோட பிள்ளைய மட்டும்தான் கூட்டிக்கிட்டு அவர் பஸ்ல ஏறினார். பரலோகத்துக்கு போற பஸ்ஸுக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இயேசுவை மட்டுமே விசுவாசிச்சு அவரோட பிள்ளையா இருக்கிறதால நிச்சயமா பஸ்ல ஏறிடுவோன்னு நம்பிக்கையோட இருக்கும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இத்தனை நாள் எங்கடா போன தம்பி? வாய்ப்பை தேடி நம்ம தான் போனோம், ஆனா அது உன்னை தேடி வந்தது. நீ அப்ப விட்டுட்ட. அன்னைக்கே வந்திருந்தா இன்னைக்கு நீயும் ஒரு எம்எல்ஏ. கணேசன் தானே உன் பேரு? இல்லைண்ணா, ரூபன். கிறிஸ்டின் ஆயிட்டியா? நீ எது வேணாலும் ஆகு, ஆனா அரசியல் நீ நினைக்கிற மாதிரி வந்து போற சர்ச்சு கிடையாது. நம்மளை ஒருத்தன் ஒரு கணத்துல அடிச்சா அவனை திருப்பி 2 கணத்துலையும் அறையணும். அதான் அரசியல். ஒத்து வருமா உனக்கு? அப்போ பேரை மட்டும் மாத்திக்கிட்ட, முழுசா கிறிஸ்டின் ஆகல. கணேசா, என்ன பேர் சொன்ன? ரூபன். ரூபன். போட்டி பொறாம, போலீஸு, கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கும். தாக்கு பிடிப்பியா? நான் யார் வம்புக்கும் போக மாட்டேனே. நீ போலனாலும் அவன் வருவாயா? தோ நீங்க நிக்கிறானுங்களே, இங்கிருந்து கூட வருவானுங்க. பாக்கெட்ல கையை போட்டுக்கிட்டு ஏணியில் ஏற முடியாது. நம்மளை ஏணி இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கே நம்மளை விறகா எரிப்பான். அசைக்கிற வரைக்கும் தான் கொடி. கலர் துணியை கட்டினா அது தடி. புரியல? அடிதடி. 2த்துக்கும் நீ தயாரா இருந்தா நாளையில இருந்து வா. இளைஞர் அணியில உன்னை நான் நிக்க வைக்கிறேன். புது ராகம் பாடிடுங்கள்,
விழிகளின் துணையுடனே புது ராகம் பாடிடுங்கள். வாலிப விடியலிலே மனதின் கனவுகள் நிறைவேறும். விழிகளின் துணையுடனே ஒவ்வொரு செயலுக்கும் முடிவுண்டு. இறைவனை தீர்ப்பிலே இதயம் மறவாதிருந்தாலே இளமை மாயை அறிந்திடுமே, இளமை மாயை அறிந்திடுமே. போங்கடா, இவ்வளோதான் இருப்பா, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க.
சே, எஸ்கேப் ஆயிட்டானே. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? எந்திரா, எந்திரி, வா. தம்பி, இந்தா. படித்தவன் ஆட்டோ ஓட்டுறதுக்கும் படிக்காதவன் ஆட்டோ ஓட்டுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது தம்பி. படிக்காதவன் டிராஃபிக் ரூல்ஸ்லேருந்து தத்துவம் எல்லாம் ஆட்டோவில் எழுதி வச்சிருப்பான். ஆனால் ரோடெல்லாம் பான்பிராக் துப்பிட்டு போவான். கோல்டு மெடலோட பட்டம் வாங்கி மாணவர் தலைவனாக இருந்த நீ எப்படிப்பா எப்படி ஒரு சாக்கடையில் விழுந்த? வேற பொழப்பே ஒன்று கிடைக்கலையா? ஆண்டவரே கூப்பிட்டாருன்னு சொன்னியே, அது யார் நம்பலனாலும் நான் நம்புறேன். மனுஷனை நம்பாத, கடவுளை நம்பு. ஆனா அவர் இருக்காருன்றத புரிய வைக்க கடவுள் மனுஷனே அனுப்புவாரு. ஏன் தெரியுமா? காலேஜில் இடம் கிடைக்கலன்னு நடு ரோட்ல குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தியே, அப்பவும் சரி. இன்னைக்கு நடு ரோட்ல சாவ புழைக்க கடந்தப்பவும் என்ன அனுப்புனது வேற யாரும் இல்லப்பா, அந்த ஆண்டவர் தான். பேரை மாத்தி கிறிஸ்தவனா மாறி இருக்க. உன்னை கூப்பிட்டது ஆண்டவரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்காம நீ ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் எதுக்கியா போன? தெரியலண்ணே, எல்லாமே தோல்வியா போச்சு. ஜெயிக்காததுக்கு பேர்லாம் தோல்வினா தோல்வியை ஜெயிக்கணுங்கிற எண்ணமே போயிடும். நான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ அவர் பேசுறதே கேட்டிருக்க. ஐயோ அண்ணா, உங்களுக்கு புரியல. அம்மாவை நான் பார்த்ததில்ல, அப்பா என்னை பார்த்துக்கல, அக்கா வழிகாட்டினா அப்பத்துல இருந்து ஓடுறேன், அண்ணில இருந்து ஓட ஆரம்பிச்சேன். முடியலண்ணே, துரத்துறது 100 பேர், ஆனா ஓடுறது நான் ஒருத்தன் தான். முடியலண்ணே. ஊர் துரத்துச்சு, உலகம் துரத்துச்சு, சொந்தமும் துரத்துச்சு. ஏன் மலேசியாவில் கடவுளே துரத்தினாரு. சம்பாதிக்கணும்னு வெறியோடு இந்தியாவுக்கு வந்த எனக்குன்னு சொந்தமா ஒருத்தி வந்தான்னு நினைச்சேன். அவளும் என் மனசு பெருசான்னு பார்க்காம என் சம்பள கவர் சைஸை தான் பார்த்தா. எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு ஓடி போனதால நாட்டையே பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்தேன். இனிமே என்னால ஓட முடியாதுன்னு. இனிமே ஓடாத. மலேசியாவிலேருந்து உன்னை கடவுளே துரத்தினாருன்னு சொன்னியே, அதை மட்டும் ஏன் யோசிச்சு பாரு. எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். நான் சொல்றதை கேளு. கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா என் வீட்டில் வந்து தங்கிரு. அப்புறமா ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ. மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயாவை பார்க்கணும்.
யார் நீங்க? இவங்க ரூபனோட அக்கா. ரூபனை பார்க்கணுன்னு வந்திருக்கோம். உயிரை தேடி சுடுகாட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க யார் தம்பி? ரூபனோட ஃப்ரெண்டு. நீ சொன்னியே இல்லையோ, நான் நிறைய எடுத்து சொன்னேன். இப்படி வாங்க. ம். கட்டையில் இருக்கிறது உங்க கூட பிறந்த ரத்தமா? கட்சிக்குள்ளேயே பிரச்சனை. சீக்கிரமா வளர்ந்துட்டானே என்ற பொறாம. செல்வாக்கில் எம்எல்ஏ, படிப்பு இருக்கிறதால மந்திரி ஆவறதும் சுலபம். சும்மா விட்டுருவானுங்களா? ரொம்ப நாள் திட்டம் போட்டு தள்ளவே முடிவு பண்ணிட்டானுங்க. முத நாளே சொன்னேன் இதெல்லாம் வேணாயான்னு. கேட்கல. தலைவருக்கும் இதெல்லாம் தெரியும். இவருக்கு கீழே இருக்கிறவனுங்களே மேலெடுத்த சப்போர்ட்ல இருக்கானுங்க. நியாயம் கேட்கலான்னு மட்டும் நினைச்சு வந்திருந்தா திரும்பி போயிடுங்க. கண்டுபிடிச்சா கண்காணாம மறைச்சி காப்பாற்றுற வழியை பாருங்க. ரூபன் திரும்பி வந்த ஆச்சரியம், பொழைச்சா புண்ணியம். ஆனா ஏதோ ஒரு சக்தி அவனை காப்பாத்திட்டே வந்திருக்கு. நம்பிக்கையோட போங்க. என் மகனே, என் மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வா மகனே, வா. ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. ஆண்டவர் அழைத்ததை உணராமல் மதியாமல் உளையான சேற்றில் விழுந்து எழுந்து வந்திருக்கும் மகனே, இனியும் தாமதம் செய்யாதே. ரூபன், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். யோனாவைப் போல வழி விலகி சென்றாயே, ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டாரா? இல்லையே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ரூபன், இன்றைக்கே உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்புக்கொடு. மத்தேயு 22:14. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்றார். நீ சொன்னியே,
சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு. அப்படி இல்லைடா. இந்த உலகத்தை விட்டு அவர் போனப்போ சொன்ன வார்த்தை மத்தேயு 28:19-20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எங்க கடமையை செய்கிறோம். மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றதில்ல. ஏன்னா மதம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது மனுஷன் கண்டுபிடிச்சது. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்களும் எல்லாரையும் நேசிக்கணும்னு கட்டளையாவே சொல்லியிருக்கார். பண்டிகைக்கு ரேஷன்ல 2 கிலோ சர்க்கரை இலவசமாக கொடுக்கறதா கேள்விப்பட்டா உடனே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லலை. ரட்சிப்புன்றது இலவசமாக கிடைக்குது. அது மூலமா மோட்சம்னு ஒன்று நிச்சயமா போக முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எல்லாருக்கும் சொல்லாம இருக்க முடியுமா? சக மனுஷருக்கும் நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கும் சொல்லாம இருக்க முடியுமா? அதைத்தான் சொல்றோம். அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். எல்லா மதமும் மோட்சத்துக்கு போக தானே வழியை சொல்லுது. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒன்ன இயேசு மட்டுமே சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவும் கடவுளோட அவதாரம் தானே? அப்போ அந்த கடவுள் யார்? உன்னோட எல்லா கேள்விக்கும் பைபிளில் விடை இருக்கு. அதை படிச்சா சத்தியம் என்னன்னு தெரியும். ஏன்னா சத்தியன்றது ஒன்று தான். நமக்காக உயிர் விட்டது இயேசு கிறிஸ்து. அதுதான் கிருபை. அதுக்கு ஒரே ஆதாரம் நீ சொல்ற பைபிள் தானா? 2012 வருஷமா இந்த பூமியில பிறந்த யாரா இருந்தாலும் அவங்க பிறந்த தேதியில இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட தேதியும் அடங்கியிருக்கு. இது சரித்திரபூர்வமான ஆதாரம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மையா இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. அதான் குழப்பம் வருது. அந்த மாதிரி சமயத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம்னா என்ன? கடவுளோட நேரடியா பேசுறது. நோ மீடியேட்டர், நோ டிரான்ஸ்லேட்டர். கிருபைனா? உலகம் வச்ச பேர் அதிர்ஷ்டம். தகுதி என்பதே இல்லாமல் கொடுக்கப்படுவது கிருபை. அது கடவுளால் கிடைக்கிது. விசுவாசம்? பார்த்ததை நம்புறது நம்பிக்கை. பார்க்காம உணர்ந்து நம்புறது விசுவாசம். ரட்சிப்புன்றது? பாவத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவது இயேசு கிறிஸ்துவால கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். கிறிஸ்டியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றியா? நம்ம எடுக்க போற முடிவுக்கு நம்ம சிந்திச்சு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கறது தான் முக்கியம். ஒரு காலேஜில் சேரணும்னு முடிவெடுக்கிறது படித்து பாஸ் பண்ணுறதுக்கு தான். அங்கே படிக்கிறவன் எப்படி, பிரின்சிபால் எப்படின்னு பார்த்துட்டு இருந்தா டிகிரியும் வாங்க முடியாது, எதிர்காலமும் பாழாக தான் போகும். கிறிஸ்டியன்ஸை பார்க்காத, சர்ச்சை பார்க்காத, பாஸ்டரை பார்க்காத, இயேசுவை முதல்ல பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க. அப்ப நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிடும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை போராட்டம், எத்தனை வலி, எத்தனை சோதனை. ஆனாலும் ஆண்டவர் என்னை வழிநடத்தினார். ஆண்டவர் என்னை அழைத்த போதெல்லாம் அசட்டை செய்தேன், அதனை பெருமையாய் நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ள இத்தனை ஆண்டுகளானது. இருதயத்தில் விழுந்த காயங்களுக்கு மருந்தாக அவரை எண்ணாமல் பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக நினைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவர்,